கொடைக்கானல் பேரி தோட்ட பதுங்கு குழிகளில் பதுங்கி வாழும் செந்நாய்கள். கடமான், புள்ளிமான், கேளை மான்களை வேட்டையாடி அட்டகாசம். செந்நாய்கள் மான்களை வேட்டையாடி சாப்பிடாம பின்ன என்ன பொங்கலையும் புளியோதரையுமா சாப்பிடும்? என்ன அர்த்தத்தில் இவங்கெல்லாம் செய்தி பதிவிடுறாங்கன்னே தெரியல. வன உயிரினங்கள் மேல மக்களுக்கு வெறுப்பு உண்டாகிறதுக்கு காரணமே இந்த செய்தி ஊடகங்கள் தான். கொடைக்கானல்ல உள்ள பேரி தோட்டங்கள்ல இந்த செந்நாய்கள் அனைத்துமே பதுங்கி வாழுதான். கொடைக்கானலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளும் வன உயிரினங்கள் நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்குள்ள வரக்கூடிய வனப்பகுதிகளாக தான் இருந்தது. மனிதர்களாகிய நாம் தான் நம்மளோட பேராசைக்காகவும் சுயநலத்துக்காகவும் அந்த வாழ்விடங்கள் அனைத்தையும் அழித்து ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கோம். நல்ல வளமான மரம் செடி கொடிகளும் வன உயிரினங்களும் வாழ்ந்துகிட்டு இருந்த இடத்தை அழிச்சு நம்ம வீடுகளை கட்டி அங்க சாலைகளை போட்டு எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இது எதையுமே நினைச்சு பார்க்காம புலி வருது, சிறுத்தை வருது, கரடி வருது, யானை வருது, செந்நாய் வருதுன்னு அதுங்க மேலேயே குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. காலங்காலமா அங்க வாழ்ந்துகிட்டு வந்த செந்நாய்கள் அட்டகாசம் பண்ணுதான். இதெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. அவ்வளவு கஷ்டமா இருக்கு மனசுக்கே. இரவில் கூட்டம் கூட்டமாக கிளம்பும் செந்நாய்கள் வன விலங்குகளை வேட்டையாடுகிறது. சில நேரம் உணவு தேடி ஊருக்குள் செந்நாய்கள் புகுந்து விடிய விடிய ஊளையிடுகின்றன. இரவு முழுக்க வனப்பகுதிகளில் இருந்து வெளியே வரக்கூடிய செந்நாய்கள் ஊருக்குள்ள வந்து ஊளையிடுதான். செந்நாய்கள் மற்ற வனவிலங்குகளை வேட்டையாடுதான். செந்நாயே வனவிலங்குதான். வன உயிரினங்கள் எதுவுமே நம்ம இடத்துக்கு வர்றதில்ல. நம்ம தான் அதுங்களோட வாழ்விடமான வீடுகளை அழிச்சிட்டு அந்த காடுகளையும் ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கோம். ஊருக்குள் புகுந்து உயிர்களை காவு வாங்கும் செந்நாய்களை வனத்துறையினர் காட்டுக்குள் விரட்ட வேண்டும் என குடியிருப்பு வாசிகள் வலியுறுத்தினர். செந்நாய்கள் அனைத்தையும் காட்டுக்குள்ள விரட்டணுமா? நம்ம தான் அதோட இடத்துல இருக்கோம். அப்படி வேணும்னா நம்ம தான் அங்கிருந்து வெளியே வரணும். அதுங்களெல்லாம் விரட்ட முடியாது. எந்த உயிரினத்துக்கும் வாய் இல்லைன்ற காரணத்தினால அதுங்க மேல என்ன பழிய வேணாலும் போடலாம். திரும்பி அதுங்கனால கேள்வி கேட்க முடியாது, நம்மள்ட்ட எதிர்த்து பேச முடியாதுல்ல. செந்நாய்கள் தாக்கப்படும் மான்கள் பரிதாபமாக உயிரிழக்கும் சோகம். சம்பவத்தன்று சாம்பார் மான் ஒன்றை செந்நாய் கூட்டம் வேட்டையாடி கடித்து குதறியது. இதனால் சாம்பார் மான் ஸ்பாட்டிலேயே பலியானது. மான்கள் செந்நாய்கள் தாக்குனதுனால பரிதாபமா உயிரிழந்துருச்சான். நம்ம உலகத்துல வாழக்கூடிய ஒவ்வொரு உயிரினமும் உணவுக்காக மற்றொரு உயிரினத்தை சார்ந்துதான் இருக்கும். அது வேட்டையாடி தான் சாப்பிட முடியும். மான்களும் காட்டு மாடுகளும் தாவரங்களை சாப்பிடும். அந்த மான்களையும் காட்டு மாடுகளையும் சாப்பிட்டு கட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு தான் புலி, சிறுத்தை, செந்நாய் போன்ற வேட்டை உயிரினங்கள் இருக்கு. காடுனா இப்படிதான் இருக்கும். ஒரு உயிரினத்தை இன்னொரு உயிரினம் வேட்டையாடி சாப்பிட்டாதான் அது உயிர் வாழ முடியும். இதை எல்லாரும் புரிஞ்சுக்கங்க. புலியோ, சிறுத்தையோ, செந்நாயோ ஒரு மானை உங்க கண்ணு முன்னாடியே கடிச்சு கொதறினாலும் நம்ம பரிதாபப்படவே கூடாது. நம்ம பரிதாபப்பட்டு அந்த உயிரினத்தை காப்பாத்துறது ஒரு உயிரினத்தோட சாப்பாடை கெடுக்கிறதுக்கு சமம். இயற்கைக்கு முரணானது. இது வனத்துல வாழ்ற பெரிய உயிரினங்களுக்கு மட்டும் இல்ல, பூச்சிகள் மற்ற பூச்சிகளை உணவா உட்கொள்ளும். அது மட்டும் இல்லாம பறவைகள்ல வேட்டை பறவைகள் சின்ன சிட்டுக்குருவியில இருந்து மற்ற கிளிகள்ல இருந்து அனைத்தையும் வேட்டையாடும். அதுங்க இந்த உலகத்துல உயிர் வாழணும்னா மற்ற உயிரினங்களை வேட்டையாடி உணவா உட்கொண்டா மட்டும்தான் இங்க உயிர் வாழ முடியும். ஒரு உயிரினம் இன்னொரு உயிரினத்தை வேட்டையாடி சாப்பிட முயற்சி செய்யும் போது மனிதர்களாகிய நாம் அதுல தலையிடவே கூடாது. இயற்கையோட பல்லுயிர் சுற்றுச்சூழல் சமநிலையில இருக்கிறதுக்கு இப்படி மற்ற உயிரினங்களை ஒரு உயிரினம் சார்ந்து இருக்கிறது தான் உதவியா இருக்கு. இந்த சமநிலை கெட்டு போச்சுன்னா ஒவ்வொரு உயிரினமா அழிய தொடங்கி மொத்தத்துக்கு எல்லாம் அழிஞ்சு போகும். மரம், செடி, கொடிகள் ஒண்ணுமே இருக்காது. நமக்கு தண்ணி கிடைக்காது, சாப்பிட சாப்பாடு கிடைக்காது. அதனால அனைவரும் இந்த இயற்கையை பற்றியும் அந்த உணவு சங்கிலியை பற்றியும் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுதான் நம்ம உலகமே. உலகம் இயங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமே அந்த உணவு சங்கிலி மட்டும்தான்.